ஓவர் திங்கிங், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குழந்தைய பாதிக்குமா? ஓரளவுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் நெறைய இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் குறப்பிரசவம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கூட. அதுக்குன்னு நீங்க வந்து அப்படி ஒண்ண பார்த்து பயந்துட்டேன், உடனே ஏதாவது ஆயிடுமா? அப்படிலாம் யோசிக்காதீங்க. இப்ப சினிமால போயிட்டு ஒரு சீன பார்த்து பயந்துட்டேன். அந்த மாதிரிலாம் ஆகாது. கிரானிக் ஸ்ட்ரெஸ், கிரானிக் ஆங்ஸைட்டி, ஃபியர் வந்து கேன் அஃபெக்ட் த பேபி இன் அ ஃபியூ அ பீப்பிள். நாட் எல்லாருக்கும் அந்த மாரி ஆகுறதில்ல. ஒரு சில பேருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ் பண்ற பிக்கஸ்ட் தப்புனா என்னது மேம்? எனக்கு இப்ப தெரிஞ்ச வரைக்கும் ஓவர் ஈட்டிங், ரெஸ்ட். ஓகே. எனக்கு வந்து நல்லா 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடணும்னு சாப்பிடுறது ஒண்ணு. வேலையே செய்யறதில்ல. எல்லா வேலையும் அம்மாவோ, மாமியாரோ செய்து குடுத்துட்டு, உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நெறைய வெயிட் ஏறிட்டு வராங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து அந்த பெயினையும் டாலரேட் பண்ண முடியல. உடம்பும் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லவே இல்ல. ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு நான் நெனைக்கிறேன்.